சாரி. என்ன ஒரு ரிப்ளையும் இல்லை. The person you are calling is not answering. எடுக்க மாட்டாளே. இனிமேல் எப்படி அவளை ஃபேஸ் பண்ண போற? அறிவுகட்டவனே. Please call me. Mila, phone edu. திவ்யா, காஃபி குடிக்க போலாமா? போலாமே. இப்போ காஃபி டைம் தான், வாங்க போலாம். இங்க காஃபி சூடாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நல்லா. என்ன திவ்யா, டீ டைமுக்கு ஆளை பிடிச்சிட்டிங்க போல இருக்கு. நீங்களும் வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல கேர்ள்ஸ் ஸ்டாஃபுக்குள்ள நான் எதுக்கு? கேரி ஆன். சரி சரி சரி. திவ்யா, உங்க ஹாஸ்டல் எங்க இருக்கு? இங்கதான் கிண்டியில. அங்கிருந்து ஆபீஸ் கிட்டயா? கிட்டதான் நிலா. ஷேர் ஆட்டோ, பஸ், நிறைய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. எதுல வந்தாலும் 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். உங்க ஹாஸ்டல்ல தங்க இடம் கிடைக்குமா? உங்களுக்காகவா கேக்குறீங்க? ஆமா, எனக்கு தான். ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ரிலேட்டிவ் வீட்ல இருக்கிறதா சொன்னீங்க. அங்கதான் இருக்கேன். ஆனா அங்கிருந்து வர்றது போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பஸ் ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது. பாதி நேரம் டிராவல்லே போயிடுது. அதான் பக்கத்துல ஏதாவது ஹாஸ்டல் பார்க்கலான்னு யோசிச்சேன். நீங்க ஹாஸ்டல்ல இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அது ஞாபகம் வந்துச்சு. அதான் கேட்டேன். அங்க இடம் இருக்குமா? அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் நல்லா. நான் கேட்டு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. நிலா, ரிலேட்டிவ் வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே? ஆஹா, அதெல்லாம் இல்லைங்க. இல்ல, நீங்க வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி இருக்கீங்க, அதான் கேட்டேன். சச்சே, அப்படிலாம் இல்ல. நான் ஊர்ல இருந்து வரும்போதே ஹாஸ்டல்ல தங்கலாங்கிற பிளான்ல தான் இருந்தேன். உடனே ஹாஸ்டல் போக வேண்டாம், ஏதாச்சும் வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு ரிலேட்டிவ் வீட்ல ஸ்டே பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஓகே. இப்போ வேலை கிடைச்சிச்சு, அதான் ஹாஸ்டல் போய்க்கலான்னு இருக்கேன். எங்க வீட்லயும் ஆளுங்க ஜாஸ்தி. நான் ஆஃபீஸ் போறேன்னு எனக்காக கேர் எடுத்து தினம் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் தானே? ஆனா எங்க ஹாஸ்டல்ல ஃபுட்டு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க அவைலபிள்னு சொன்னா நான் இன்னைக்கே கூட ஷிஃப்ட் பண்ணிக்குவேன். சரி நிலா, நான் கேட்டு சொல்றேன். என்னண்ணே, எப்பவுமே பயங்கர குஷியா வருவீங்க, இப்ப அமைதியா வந்து உட்காந்துருக்கீங்க. டேய், அவனுக்கு காய்ச்சல், அதான் அப்படி இருக்கான். விடு. பார்த்தா அப்படி தெரியலையாண்ணே. வேணா போய் தொட்டு பாக்குறியா? அதுக்கு இல்லைண்ணே, பார்த்தா வேற ஏதோ சோகத்துல இருக்காரு, அதான் என்னன்னு கேட்டேன். அந்த ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். போய் எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வா போ. சரிண்ணே. போ. என்ன டேய் பாண்டியா, நீ என்ன அசிங்கமா நினைக்கிறல்ல? என்ன பார்க்கவே உனக்கு பிடிக்கல இல்லடா?
டேய் அப்படிலாம் இல்லடா. எப்போ உன்னை பார்க்க பிடிக்காது? டேய் டேய் என்னடா பின்ன என்னடா நீ பண்ணது சரியா? சரி விடு. ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இல்லடா நான் பண்ணது பெரிய தப்பு தான். எனக்கு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சுடா. அதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். லைசன்ஸ் இல்ல, வேலை இல்ல. சரி நிலாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு அவளுக்கு நானே வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. ஆனா நான் சொல்லியே கொடுக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டா. பத்தாததுக்கு நம்ம அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த ஆள் வேற குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சு குழந்தைய பெத்துரு, இல்லைன்னா நிலாவை உனக்கு தங்கச்சி ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி ஏதேதோ சொல்லி என்ன பயங்கரமா ஏத்தி விட்டாரா. அந்த வருத்தத்துல ஓனரோட சரக்கடிக்கு போனோம்னா அவரு அதே சொல்றாரா. இதெல்லாம் கேட்கும்போது எங்கேயோ நான் தான் எந்த முயற்சி எடுக்காம தப்பா இருக்கணும்னு தோணிடுச்சுடா. என்னோட இடத்துல வேற யாரா இருந்தாலும் இந்நேரம் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் மட்டும் தான் சும்மா இருக்கேன்னு சொல்லி என்ன ஆளாளுக்கு ஏத்தி விட்டாங்கடா. நானும் பைத்தியம் மாதிரி அதை நம்பி தொலைச்சிட்டேன். டேய் அப்பாலாம் ஒரு ஆளாடா. அவர் சொல்றத நீ கேட்கலாமா? உன் ஓனர் அதுக்கு மேல இருக்காரா? அந்த ஆளுக்கு அறிவு வேணா இப்படி உனக்கு அட்வைஸ் கொடுக்கறது? உனக்கு அவங்க மேல விருப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. நீ முதல்ல அவங்க கிட்ட தான் அதை சொல்லியிருக்கணும். இப்படியே ரூம்குள்ள அத்துமீறி போவ? நான் போனேன்தான், ஆனா நான் ஒண்ணுமே பண்ணலையேடா. என்ன இருந்தாலும் நான் தானடா உள்ள போனேன். என்னது நீ தானே வா? அவங்க உன்னை அப்படியே நினைக்கிறாங்க? இல்ல இல்ல அது உனக்கும் தெரியும்ல. அப்புறம் நான் தானேன்னு சொல்ற? நம்ம வீட்டை அவங்க எவ்வளவு நம்பி இருந்தா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இங்க தங்கி இருப்பாங்க. நீ இப்படி நடந்துக்கலாமாடா? ஏய் இப்ப என்னடா பண்றது? அவகிட்ட சாரி சொல்லலாம்னு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறடா. மெசேஜ் பண்ணா மெசேஜை பாக்குறா, ஆனா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. அவர் என்ன தாண்டா பண்றது? எனக்கு அப்படியே ஏதோ சாணியில விழுந்து இருந்துச்ச மாதிரி அருவருப்பா இருக்குடா. என்ன செய்யறதுனே தெரியல. இங்க பாரு, நீ எதுவும் பண்ண வேணாம், கம்முன்னு இரு. நீ ஏதாவது பண்றேன்னு போய் இன்னும் மோசமா தான் ஆக்கி வைப்ப. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்தா தானாவே சரியாயிடும். என்ன ப்ரோ, அடிக்கடி உங்களை நான் இங்கேயே பார்க்குறேன். நான் என்னோட ஆளை தனியாவே பார்க்க முடியலையே. கண்ணன் ப்ரோ இல்லையா? அவன் கடைக்கு போயிருக்கான். வந்த உடனே எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லு. ஆமா, ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? அவனுக்கு உடம்பு சரியில்லை. பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்பதான் நல்லா இல்லைன்னு சொன்னா உடனே நல்லா இருக்குன்னு சொல்ற? ஐயோ, மூஞ்ச தூக்கி வச்சிருக்காரே, ஆனா உடம்பு சரியில்லாத மாதிரி இல்லைன்னு சொன்னேன். என்னாச்சு? உங்க அண்ணியோட சண்டையா வீட்ல?